வறுமையான குடும்பத்தில் பிறந்து வயிற்று பட்டினிக்காக நாடகங்களில் நடித்து தற்செயலாக திரையுலகில் நுழைந்து தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையான KR விஜயா செய்துள்ள சாதனைகளை தமிழ் நடிகைகளால் இன்றளவு முறியடிக்க இயலவில்லை. தமிழ் பட நடிகைகளில் KR விஜயா தான் அதிக படங்களில் நடித்துள்ளார். கதாநாயகியாகவே அதிக படங்களில் நடித்துள்ள நடிகையும் KR விஜயா தான். திருமணத்திற்கு பிறகும் மவுசு குறையாமல் அதிக தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து நடிக்க வந்த நடிகையும் KR விஜயா தான். சொந்தமாக ஹெலிகாப்டர் வைத்திருந்த ஒரே தமிழ் நடிகை KR விஜயா தான். மாடி நீச்சல் குளம் உள்ள பங்களா, குதிரை வளர்ப்பு என மிக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த முதல் தமிழ் நடிகையும் இவர்தான். தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் 100-200 படங்களையும் நடித்த சிறப்பு கொண்ட ஒரே தமிழ் நடிகை. தான் கணவரான வேலாயுத நாயக்கருக்கு 3ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டாலும் துளியளவு கருத்து வேறுபாடு இன்றி அவரின் இறுதி காலம் வரையிலும் அவருக்கென ஒற்றுமையாக வாழ்ந்தவர். திருமணத்திற்கு பிறகு நடிக்க வாய்ப்பு வந்ததும் அதை மறுத்து படங்களில் தொடர்ந்து நடிக்க கணவருடைய முழு ஆதரவும் ஊக்கமும் கிடைத்த பின்னரே நடிக்க வந்தவர். முதல் தாரமாகவே கணவருடன் நீண்ட காலம் வாழ்வியதலாக பல நடிகைகள் மத்தியில் KR விஜயாவின் இத்தகைய மனவாழ்வு ஆச்சரியத்திற்கு போற்றுதலுக்கும் உரியது. தான் 100வது பட நந்தையில் முத்து பட வெற்றியை தன் சொந்த செலவில் விழாவெடுத்து கொண்டாடிய முதல் தமிழ் நடிகையும் அதில் MGR, சிவாஜி, NTR உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருமே பங்கேற்று உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து நடிகைகளில் ஈகோ இல்லாத பழகி இணங்கி செல்லக்கூடிய இனிய தன்மை கொண்டவர். தன் கஷ்ட காலத்தில் உதவியவர்களுக்கு தன் வசதி காலத்தில் தேடி சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தவர். பத்மினி, சாவித்திரிக்கு அடுத்து சிவாஜிக்கு ஈடு கொடுத்து சிறந்த நடிப்பை வழங்கிய நடிகையும் KR விஜயா தான். 1963ஆம் ஆண்டில் தன் திரையுலக பயணத்தை தொடங்கிய KR விஜயா இன்றைய அளவு திரையுலகில் பயணித்துக் கொண்டே உள்ளார். ஏறத்தாழ்வ 58 ஆண்டு காலம் தமிழ் நடிகை ஒருவர் திரையுலகில் தொடர்ந்து பயணிக்கின்றார் என்றால் அது KR விஜயா தான். எனக்கு தெரிந்தவரை இந்திய திரையுலக அளவில் இத்தகைய சாதனைக்குரியவர்கள் KR விஜயாகவே தான் இருப்பார் என கருதப்படுகிறது. அதே போல் மனோரமாவை கூறலாம். நகைச்சுவை நடிகை என்ற அளவில் அவரும் இப்பெருமைக்குரியவராகவே நாயகி நிலை நடிகை என்ற அளவிலேயே KR விஜயாவை கூறியிருக்கிறார். தமிழ் பட நடிகைகளில் நாயகியை பிரதானமாக கொண்ட கதை அம்சம் உள்ள படங்களில் முதலில் அதிக அளவு நடித்த தமிழ் நடிகையும் KR விஜயா தான். எடுத்துக்காட்டு சபதம், வாயாடி, திருடி, ரோஷக்காரி, மேயர் மீனாட்சி, அன்னை அபிராமி. அதன் பின் தெய்வ நாயகி என்ற தன் இயற்பெயருக்கேற்ப தெய்வ வேடங்களில் முற்றிலுமாக பொருந்திய முதல் தமிழ் நடிகையான KR விஜயா அதிக படங்களில் தெய்வ வேடங்களில் நடித்த சாதனையும் செய்திருக்கிறாங்க. கால்ஷீட் குளறுபடி பெரும்பாலும் செய்யாதவர். காலதாமதம் படப்பிடிப்புக்கு வருவதையோ தன்னால் படப்பிடிப்பு பாதிக்கப்படுவதையோ விரும்பாதவர். படப்பிடிப்பு குழுவினருக்கு அனைவருடன் நல்லிணக்கம் போக்கை மேற்கொண்டவர். முதல் நிலை நாயகியாக பிரபலமாக பல படங்களில் நடித்த காலகட்டத்திலேயே 2ஆம் நிலை நாயகியாகவும் நடித்தவர். தன் கதாபாத்திரம் பிடித்து விட்டால் போதும் படத்தில் நடித்து விடுவார். இப்படி நடித்தால் தான் இமேஜ் பாதிக்குமோ என்றோ ஒருபொழுதும் கவலைப்படாதவர் என்றே சொல்லலாம் KR விஜயா.